அர்ஜுன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு உன்னை பார்க்க வர போறேன். வரேன் அர்ஜுன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுணுமா? நீ எனக்கான வேண்டாம், நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? இந்த அக்ஷய்க்காகவே பிறந்திருக்க வேண்டாம். நீ வேற ஒருத்தி கழுத்தை தாலி கட்டிட்டோம், அதுக்காக உன்னை விட்டுட்டு உன்னை மறந்துட்டு நான் வேற ஒருத்தனை பார்த்துட்டு போவேனா? எனக்கு அர்ஜுன் தான், அர்ஜுன் மட்டும்தான். அர்ஜுன், நான் எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? ஆனா ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் நேரா வரேன் அர்ஜுன். அங்க வந்து நான் உண்மையில எவ்வளவு காதல் இருக்கேன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்புறம் தெரியும் இந்த அக்ஷயா அர்ஜுனை எந்த அளவுக்கு விரும்புறான்னு. கண்டிப்பா நீ ஏத்துக்குவேன், எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேசி பழக மாட்டேல, அதனாலதான் என்னை பத்தி உனக்கு தெரியணும். என்னை பாரு, என்னை பார்த்தாலே கண்டிப்பா நீ மயங்கிடுவேன். என்னை பார்த்து உலகத்துல இருக்க எல்லாம் அப்படியே மயங்குறான். நீ மயங்காம இருப்பியா? என்ன மயங்கிடுவடா, கண்டிப்பா மயங்கிடுவேன். முன்னாடிதான் பிசினஸ் அப்புறம் அந்த பிரியாவை லவ் பண்றேன்னு ஓடிட்டேன். அப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசியிருந்தேன்னு நினைச்சுக்கேன், கண்டிப்பா நான் கல்யாணம் ஒன்று பண்ணா அது அக்ஷயாவா தான் கல்யாணம் பண்ணுவேன் நீயே சொல்லியிருப்ப. சரி, இப்போ ஒன்று குறைஞ்சிடலாம். இந்த உன்னை பார்க்க தானே வந்துட்டு இருக்கேன். இப்போ வாயிலேருந்து அந்த வார்த்தையை நான் வர வச்சிடறேன். இப்போவும் பிஸ்னஸ்னு ஓடிடாத, ஓட விட மாட்டேன். அக்ஷயா உன்னை என்னைக்கு விட மாட்டான். அர்ஜுன், நாளைக்கு உன்னை பார்க்க போறேன். அதுவே எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? உன்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைச்சேன். எக்கச்சக்கமா மொத்த மழையை கொடுக்கணும்னு தோணுது. நீ அனுமதிச்சுன்னு வச்சுக்கேன், மொத்த மழை என்ன மொத்த மழையும் கொடுப்பேன். அர்ஜுன், என்னை இப்படி பைத்தியக்காரியமா ஆக்கி வச்சிருக்கடா. உன் நினைப்புல நான் பைத்தியக்காரியாவே தெரியுறேன். சரி, அதை நாளைக்கு பார்க்க போறேன்ல, பாட்டி சொல்லிட்டாங்களா? பாட்டி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவேடா, கண்டிப்பா கிடைச்சிருவேன். கிடைக்கணும், கிடைக்காம விட மாட்டான் இந்த அக்ஷயா. பாட்டி 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 எங்க இருக்கீங்க? பாப்பா இந்த வரேம்மா, இந்த பாட்டி கிச்சன்ல இருக்கேன், இந்த வரேன். சீக்கிரம் வாங்க பாட்டி. வரேன் பாப்பா. சொல்லு பாப்பா, என்னம்மா எதுக்கு இவ்வளவு அவசரமா பாட்டியை கூப்பிட்டு? என்ன தங்க வேணும்? என் தங்கத்துக்கு என்ன வேணும்? சாப்பிட ஏதாவது வேணுமா சொல்லு. எல்லாம் உள்ள இருக்கா, செல்லம்மா கிட்ட சொல்லி ஏன் செஞ்சு தர சொல்றேன். என்னடா வேணும் பாட்டி? எனக்கு பாசி எல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு அர்ஜுன் ஞாபகமா இருக்கு பாட்டி. நடக்கு இருக்கு பிள்ளை, ஏதோ சாப்பிட்றதுக்கு பாட்டிக்கிட்ட இது வேணும் அது வேணும்னா பாட்டி சமைச்சு கொடுக்கலாம். அர்ஜுன் ஞாபகமா இருக்குன்னா நான் பேராண்டி எங்க இருந்து கொண்டு வந்து தரது? என் பேத்தி வயசு பிள்ளையா இருக்கால, அவளுக்கு இப்படியெல்லாம் தோணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் இந்த நேரத்துல போயிட்டு பேராண்டி எங்க இருந்து பிடிச்சிட்டு வரது? ஐயோ பாட்டி, நான் என்ன சொல்றதுக்கு சொல்றேன், நீங்க வேற எங்கே போறீங்க? அந்த நினைப்பெல்லாம் இருக்குதா? அந்த நினைப்பு அர்ஜுனை நினைச்சாலும் இருக்காதா என்ன? அவனை பார்க்கணும் பாட்டி. எப்படா அர்ஜுனை பார்க்க போறேன்னு ஆசையா இருக்கேன் பாட்டி. நீங்க வேற நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டீங்களா? அதான் எப்படா விடியோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி. காலையில சீக்கிரம் கிளம்பிடலாமா? அதான பார்த்தேன், என் பேத்தி சும்மாலாம் கூப்பிட மாட்டாளே, விஷயம் இல்லாம கூப்பிடுவாளா என்ன? அதுக்கு என்ன தங்கம், சீக்கிரமே காலையில கிளம்பிடலாம். நான் வரேங்கிறேன்னு எதுவும் சொல்லலாம். நம்ம வரோன்னு சொன்னோம்னு வச்சுக்கோ, ஏதாவது காரணத்தை சொல்லி நம்மளை வாழ விடாம பண்ணிடுவாளுங்க. அதுலயும் பார்வதி இருக்கா பாரு, அவ ஏதாவது பண்ணிடுவான். அதனாலதான் நான் வரேன்னு சொல்லாமலே நாளைக்கு காலையில பெட்டி படைக்கையோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறோம். நீ கவலைப்படாத பேத்தி, பாட்டி இருக்கேன்ல, நீ பா பாப்பா. பாட்டி கூட்டிட்டு போறேன். பாட்டி, உங்களை மட்டும்தான் இப்ப மழை போல நம்பிட்டு இருக்கேன். எனக்கு அர்ஜுன் வேணும், எப்படியாவது அங்க இருந்து வாங்கி எனக்கு கொடுத்துருங்க பாட்டி. அது சரி, அர்ஜுன் என்ன லாலி பாப்பா அங்க இருந்து பிடிங்க உனக்கு கொடுக்கறதுக்கு? கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கு சில பல வேலைகளெல்லாம் பார்க்கணும்ல, அதுக்கு தானே பாட்டியும் கூட சேர்ந்து வரேன். நீ வா பேத்தி, நம்ம பாத்துக்கலாம். சரிங்க பாட்டி, எப்படா விடியோன்னு இருக்க? நீ இருக்காதா பின்ன? பாப்பா போய் நிம்மதியா தூங்க, நாளைக்கு நேரம் உன் அர்ஜுன் கூட நீ இருப்ப, சரியா? அதுக்குதான் பாட்டி நான் காத்துட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு மட்டும் இல்ல, கனவு கண்டுட்டு வரு. உன் கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது, நிறைவேற்றி வைப்பா இந்த அகிலாண்டேஸ்வரி. எங்க இருப்பாலும் மனசு பதிச்சுட்டே இருந்தது. அர்ஜுன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியாக வந்திருக்கேன். நல்ல வேலை கனியும் தீரனும் சேஃபா இருக்காங்க, அர்ஜுனோட பாதுகாப்புல இருக்காங்க. அது போதும், இனி கனியை பத்தி நான் கவலைப்பட வேணும். ஆனா கனி, அண்ணன் இருக்கம்மா, அண்ணன் எப்பவுமே உன்னை கைவிட்ட மாட்டேன். அண்ணனை மன்னிச்சிருமா. அன்னைக்கு அண்ணன் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டேன். கனி, அண்ணன் இருக்கு, சீக்கிரமே அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டேன். நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. அர்ஜுனுக்கு தூங்கிருப்பானா? அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாமா? ஆமா, பிரியா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக அம்மா கூட இருக்கான். பிரியா வரத்துக்குள்ளார நம்ம அர்ஜுன் கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். பேசுறோம். கனி சாப்பிட்டாளா? அவன் என்ன பண்றான்னு தெரியணும், தீரன் எப்படி இருக்கான்னு தெரியணும். ரெண்டு பேர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசணும். சரி, முதல்ல அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணும். சரி, அங்க அம்மாவை சமாளிக்கிறதா
தங்கச்சியை பார்க்கறதான்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல நம்ம தான் அவனுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கணும். டேய் விஜய், கவலைப்படாத. இப்போ அர்ஜுன் உன் கூடவே இருக்கான். நீ கனியை நினைச்சு ஃபீல் பண்ணாத. கனி என் தங்கச்சியும் கூட தான். அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். தைரியமா இருக்கா. ஃபோன் அடிக்குதா? இந்த டைம்ல யாருன்னு பார்ப்போம். விஜய் கனியை பத்தி கேட்க கால் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ விஜய், சொல்றோம். ஹலோ அர்ஜுன், தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? இதுக்காக இப்போ பதட்டமா பேசிட்டு இருக்கான். விஜய், அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் தூங்கலாம், முடிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணல. கனி நல்லா இருக்கும். அன்னைக்குமா என்னால் தூங்கி இருப்பான். கனியை பத்தி கேட்க தானே கால் பண்ணேன். டி அர்ஜுன், ஆமாண்டா. டி, நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலாம். ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு எந்த விஷயமும் தெரியல. கனிக்கிட்ட நான் கேட்கவும் இல்லடா. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கனியை நினைச்சு நான் இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். கனியை வீட்டை விட்டு போகும்போது நான் எதுவுமே பண்ணாம சில மாதிரி நின்று இருக்கேன்டா. அவன் என்ன நினைச்சிருப்பான்? நம்ம அண்ணனே நம்மள தானே நினைச்சிருப்பான். டேய், கனி சாப்பிட்டாலாம். விஜய், உன் ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுதுடா. இங்க பாரு, எதை நினைச்சும் வருத்தப்படாதான். கனி நல்லா இருக்கான், சாப்பிட்டான், இப்போ தூங்கிட்டு இருக்கான். நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாம நிம்மதியா தூங்க. நாளைக்கு காலையில கிளம்பி வா. இது வந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். கனி நடந்தது எல்லாமே என்கிட்ட சொன்னோம். நீங்களாம் நினைக்கிற மாதிரி கனி பேருங்க தீரன் பேருங்க எந்த தப்பும் இல்லை. இங்க நடந்தது வேற. நீ காலையில வா, எது வந்தாலும் நம்ம நேரா பேசலாம். டேய், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா. என் தங்கச்சி நான் விட்டுருக்க கூடாதுண்ணா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னா. கனி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானா? அண்ணனே இப்படி பண்ணிருச்சுன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாதானே? டேய் விஜய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? நீ நினைக்கிற மாதிரி கனி உனக்கு தப்பா தான் நினைக்கலாம். அவளுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஏன் அந்த இடத்துல அமைதியா இருந்தேன்னு கனிக்கு புரிஞ்சிருச்சுடா. இப்ப கூட அவன் வருத்தப்படுறது என்ன தெரியுமா? அண்ணனை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியலன்னா வருத்தப்படாத தவிர என் அண்ணனை புரிஞ்சுக்கலன்னா வருத்தப்படல. ஏன்னா அவளுக்கு அவன் அண்ணனை பத்தி நல்லா தெரியும். விஜய், சும்மா அதுதான் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இரு. இங்க பாரு, இவ்வளவு நேரம் கனி எங்க இருக்கான்னு தெரியாம தவிச்சிருப்பானா? இப்ப நான் சொல்லிட்டேன், கனி என் கூட தான் இருக்கானு. அவன் நிம்மதியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுக்க. நீங்க நிம்மதியா இரு. அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாத. அம்மா பேசுறது எல்லாமே நானே கேட்டேன். அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாத. பாத்துக்கலாம். அம்மா கிட்ட பேசி அவங்க சமாளிச்சு சம்மதம் வாங்கின பிறகு நீ கனியை வந்து கூட்டிட்டு போ. அது வரைக்கும் கனி என் பொறுப்புல இருப்பான். போதுமா? நீ முதல்ல நாளைக்கு கிளம்பி வா. ஏதோ வந்தாலும் நம்ம நேரா பேசலாம். அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ் தான். நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலடா. எல்லா இடத்துலையும் எனக்காக நீ வந்து நிற்கிறடா. எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா நீ எனக்காக எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிற. ரொம்ப நன்றிடா. டேய், இது வரைக்கும் நான் அசிங்கமா திட்டினதுன்னா ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன். காயை முடிக்கிட்டு வேலையை பாருடா. இவருக்காக வந்து நிற்கிறணும். இவருக்கு எனக்கு சம்மதம் இல்லையாமா. டேய், இப்ப நம்ம சாகலைங்க, தெரியும்ல. உனக்கு எதனா நான் வந்து நிற்கணும், எனக்கு எதனா நீ தான் வந்து நிற்கணும். நமக்கு எதனா ஒண்ணுன்னா நம்ம தானே பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்போ நான் தான் கோவப்பட போறேன் பாத்துக்க. ஏற்கனவே மனசு வருத்தத்துல இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கேன், ஏதாவது திட்டிடும். போடா, போய் பாடு. சரி இரு, சாப்பிட்டியா? அது அது வந்துட்டோம். நீ இருக்கிறதே தெரியல. நீயும் சாப்பிட்டுக்க மாட்டோம், அங்க பிரியாவும் சாப்பிட்டுக்க மாட்டோம். முதல்ல போயிட்டு அம்மாவை சாப்பிட வச்சுட்டேன். நீயும் பிரியாவும் சாப்பிடுங்க. குழந்தை என்ன பண்றான்? அப்படியாவது பாத்தீங்களா இல்லையா? இல்லடா, நான் எதையுமே கவனிக்கலாம். எல்லாருமே இப்போதைக்கு பிரியா மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டோம். இப்ப கூட அம்மாவை அவதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் ரூம்ல இருக்கேன். ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அங்க கனிய, இங்க பிரியாவை, அம்மாவன்னு எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்டா. விஜய், அப்படிலாம் யோசிக்காத. முதல்ல போய் நீங்க சாப்பிடு. நீ சாப்பிட்டதான் பிரியா சாப்பிடுவோம். ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில நீ மட்டும் வந்தாலும் சரி, உங்க ஒய்ஃப் பிரியாவை கூட்டிட்டு வந்தாலும் சரி, எப்படியோ ஒண்ணு மொத்தத்துக்கு வந்து சேருங்க. ஏன்னா கனியை பார்க்கணும்னா அவளை நீ பார்த்தா மட்டும்தான் அவள் இன்னும் சந்தோஷமா இருப்பான். அதனால வந்துரு, சரியா? ஆமா அர்ஜுன், நான் கண்டிப்பா காலையில வரேன். நான் கண்டிப்பா வந்து கனியை பார்க்கணும். கனியை பார்த்தாதான் என் உயிர் என்கிட்டயே இருக்கும். வந்துடுவேன்டா, கண்டிப்பா வந்துடுவேன். கனிக்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். நீ வா. சரிடா, இப்போ வைக்கிறேன். முதல்ல போய் சாப்பிடு. எல்லாரையும் சாப்பிடுவே, சரியா? சரி அர்ஜுன். அது சரி. நம்ம என்னதான் மைண்ட் அப்செட்ல இருந்தாலும் இவளை பார்த்தா மட்டும் குஷி ஆயிரும். உன்னோட்டி மாமா 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 ரொம்ப நேரமா மாமா மாமா கூட்டிட்டு இருக்கோம். மாமா இன்னும் சன மாதிரி இருக்காரு. மாமா ஏங்க மாமாங்க? ஏய், சில மாதிரிலாம் இல்லை, சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அதான் அப்படி இருந்தேன். என்ன அதுக்குள்ள சலையாக்கி கழுத்துல மாலையை போட்டுற போல இருக்க. மாமா இப்ப பாரு, உங்களுக்கு விளையாட்டு தான். நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் நம்ம விளையாடிட்டு இருக்கீங்க? சைட் அடிக்கிறாராமா சைட்டு. இப்ப இதான் ரொம்ப முக்கியம்ல. அடி, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல சொன்னேன். குடும்பத்துல 1000 பிரச்சனை வரதான் செய்யும். குடும்பம்னு இருந்தா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும்.
அதெல்லாம் நம்ம தான் சமாளிச்சாகணும். அதுக்காக பொண்டாட்டி பார்க்காம இருக்க முடியுமா, சைட் அடிக்காம இருக்க முடியுமா, சம்திங் பண்ணாம இருக்க முடியுமா? இங்க பாரு, இதுல ஏதாவது நீ தொட போட்டான் மொபைல். விளையாடாதீங்க மாமா. அம்மா, நான் வரும்போது யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, யார் மாமா? அதெல்லாம் யாருன்னு சொல்றேன். இப்படி பக்கத்துல வா. பக்கத்துல வந்து மாமா பக்கத்துல உட்காந்துட்டு யாரு மாமான்னு கேட்க சொல்றேன். மாமா, நீங்க இருக்கீங்களே, உங்களா வரேன் இருங்க, எனக்கு தூக்கம் வருது, வரேன். என்ன இவ தூக்கம் வருதுன்றா? உண்மையாவே தூங்கிடுவானோ? ஆஹா, வீட்டுல பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு தூங்கி எங்க வச்சுட்டா? அது எப்படி தூங்க விட்டாதானே? முதல்ல பக்கத்துல வரட்டும், அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். சொல்லுங்க மாமா. வந்தாச்சு, பக்கத்துல உட்காந்தாச்சு. இப்ப கேக்குறாங்க, சொல்லுங்க, யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்க மாமா? அதுக்கு முன்னாடி குல்ஃபி விஜய்க்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அவன் மறுபடியும் கால் பண்ணியிருந்தான். மாமா, நானே உங்ககிட்ட விஜய் கிட்ட கால் பண்ண சொல்லணும்னு நினைச்சேன். முதல்ல கால் பண்ணி கனி இங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன, அவங்கள தவிச்சு போயிருப்பாங்கல்ல? ஆமாம், நீங்க யோசிச்ச மாதிரி தான். அவங்க எல்லாம் தவிச்சு போய் தான் இருந்தாங்க. நானும் அதை நினச்சி தான் கால் பண்ணேன். நான் கால் பண்ணும்போது தான் அவங்க விஜயோட அம்மா ரொம்ப கோபத்தில் கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியணும். ஒரு அம்மாவா அவங்க கோவம் நியாயமானது. அதே சமயம் கனிமலை தப்பு இல்லைன்னு அவங்க புரிஞ்சிக்காம பேசுறாங்க. சரி, பார்ப்போம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அவன் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அதான் அவன் ரூமுக்கு வந்துட்டு எனக்கு இப்போ கால் பண்ணான். கனி சாப்பிட்டாளா, இப்போ எப்படி இருக்கான், என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் புலம்புறான். அவனை இவ்வளோ நேரம் சமாதானம் பற்றி பேசிட்டேன். போய் முதல்ல சாப்பிட்றான், பிரியாவையும் அம்மாவையும் சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லி இப்போதான் வச்சனே. எல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல மாமா? கனி பேர்ல எந்த தப்புமே கிடையாது. அதுக்காக தீரன் தப்பு பண்ணிட்டாலும் சொல்ல முடியாது. தீரனும் சூழ்நிலை கைதியா நின்னுட்டான். அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனா இது விஜய்க்கும் அம்மாக்கும் யாருக்குமே தெரியாம எல்லாரும் கனியை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களா மாமா? ஆமாம்மா, யாரும் இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தானே யோசிப்பாங்க. என்ன கொஞ்சம் பேசியிருக்கணும். சரி, திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் சடனாக எல்லாருக்கும் ஷாக்காக தானே இருக்கும். அந்த ஷாக்லேருந்து யாரும் இன்னும் வெளியில் வரல அப்படின்னும் போது அவங்களோட கோவங்களும் நியாயமானது தானே. கரெக்டு தான் மாமா, நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலாம். கோவம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக தீர விசாரிக்காம இருக்கலாமா? என்ன ஏதுன்னு கேட்டா தானே நம்ம வீட்டு பொண்ணு தப்பு பண்ணாலா இல்லையான்னு தெரியும். இப்போ நீ வெளியில் இருக்கிறதுனால நீ இது இவ்வளோ நிதானமாக பேசுற. இது இந்த விஷயம் நம்ம வீட்டில் நடந்ததுன்னா நம்மளும் இப்படிதான் கண்மூடித்தனமாக கோவப்படுவோம். என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா யோசிக்கிற அளவுக்கு அப்போ நம்ம மூளை வேலை செய்யாது. ஏன்னா நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி நடந்த விஷயத்த பார்த்ததுலேருந்து நம்ம மூளை ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கும். அதனால நம்ம வேற எதை பற்றியும் யோசிக்க முடியாதுடி. அப்படிதான் இப்போ விஜய் அம்மா இருக்காங்க. விஜய் புரிஞ்சுக்கிட்டான், அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கலாம். பார்ப்போம், அம்மா இடத்துல இருந்து பார்த்தா அம்மாவோட கோவம் நியாயமானது தான். ஒரு பெத்தவங்களா அவங்களோட கோவம் நியாயமானது தானே. சரி, அதுக்காக இந்த கோவத்தை நம்ம நீட்டிக்க விட மாட்டோம். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், எல்லாமே சரியாயிடும். எனக்கு தெரியும் மாமா, நீங்களும் விஜயமா இருக்கீங்களா? கண்டிப்பா இது எல்லாமே சரி பண்ணிடுவீங்க. என் புருஷன் இருக்காரு, என் புருஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கா? ஆமா, என் புருஷன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் நிறைய சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்ப்பியான் தான் தெரியலையா? சந்தேகத்தை கேட்கட்டுமா, எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறியா? நீங்க எதுக்கு அடி போட்டீங்கன்னு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சந்தேகமே கேட்க வேணாம், போய் படுங்க. படிக்கமா? தூக்கம் வந்து விளையாடி தூங்குறதுக்கு தூக்கம் வரல. ஆனா தூக்கம் வர்றதுக்கு எங்க ஐடியா இருக்கு. ஐடியா? ஆமா, என்ன ஐடியா வச்சிருக்கீங்க சாரு? இல்லடி பொண்டாட்டி, நீ சொல்ல பொண்டாட்டிங்க. நம்ம சும்மா இருந்தா எப்படி தூக்கம் வரும்? ஏதாவது வேலை செஞ்சா உடம்பு டயர்ட் ஆகும். உடம்பு டயர்ட் ஆனா தன்னால தூக்கம் வந்துடும் பார்த்துக்க. அப்போ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் வந்துடும். அப்புறம் தூக்கமும் வந்துடும். அப்ப நம்ம தூங்கிடலாம். நினைச்சேன் மாமா, நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி டீ மடியில தான் கை வைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா, உங்களுக்கு தூக்கம் தானே வரணும், என்கிட்ட வேற ஐடியா இருக்கு, அதை நான் சொல்லட்டுமா? இவன் என்ன ஐடியான்னு சொல்லி நம்ம கிட்ட நம்பிக்கை போடுவாளோ? என்ன ஐடியா சொல்ல போறான்? ஐடியாவா? எங்க உன் ஐடியாவை சொல்லி பார்க்கலாம். டயர்ட் ஆகுறதுக்கு வேற எதுனா வழி வச்சிருக்கேன். சீ சீ சீ, இதுக்கு டயருக்கு சம்பந்தமே இல்ல மாமா. டயர்டே இல்லாம உங்களுக்கு தூக்கம் வந்துடும் மாமா. நான் சொல்ற ஐடியாவை கேட்டோம். அப்படி என்னடி ஐடியா? மாமா, நான் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வருவேன். நீங்க பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு படுத்து கண்ணை மூடுவீங்களாமா. தூக்கம் சும்மா கண்ணை சொக்கும் பாத்துக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் மாமா. வேணாண்டி, மனுஷனை சோதிக்காத. நீ பாரு, வீட்டில் அப்படி இப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளத்துல மைண்ட் எல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்குறேன். என் மைண்டு நல்லா இருக்கணும்னா
நீதான் கொஞ்சம் மனசு வைக்கணும். ப்ளீஸ் 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 பொண்டாட்டி. மாமா விளையாடாதீங்க மாமா. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா வீட்டுல பிரச்சனையா இருக்குன்னு. வீட்டுல பிரச்சனை இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படின்னா வேண்டாம் மாமா. அப்படி பொண்டாட்டி, நானே 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் என் விரதத்தை கலைச்சிருக்கேன். அதுலயும் இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லி இப்படி தள்ளி போட்டா எப்படி? கொஞ்சம் கரிசனை காட்டுடி. ஒரு மணி இருந்தா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இதெல்லாம் தள்ளி போட்டா எப்படி? மாமா நான் இங்க இருந்தா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இப்படிதான் அடம் பிடிச்சிட்டே இருப்பீங்க. உங்க பக்கத்துல இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க மேல படுங்க, நான் கீழே படுக்கிறேன். ஓட விடுங்க சாமி. ஏய் நில்லடி. என்னை விட்டு எங்கேயாவது போகணும்னு நினைச்சோம் அவளை அட்டம் ரேப்பு தாண்டி. மாமா விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க மாமா. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. அதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் விட முடியாது. எனக்கு வேணும். நல்ல பொண்ணாட்டணும். அதை பண்ணாம மாமா வச்சு கேட்பியாமா. இப்படிலாம் உடம்பு பண்ணா அப்புறம் ஹீரோவா இருக்கணும்னு வில்லனை மாற வேண்டியது வரும். பாத்துக்க. யோ மாமா எதுக்கு எப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? அப்புறம் என்னடி, அதான் எனக்கு வேணும்னு கேட்கலாம். ஆமாண்டி உன் புருஷன் இப்படி தள்ளி தள்ளி வைக்காதடி. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்போ தாண்டி என் விரதத்தை கலைச்சிருக்கேன். பொண்டாட்டி மாமா போடுவீங்க விடுங்க. போட வைக்கலீங்க போது. அடி செல்ல பொண்டாட்டி, புடவைனாலே புருஷன் கிளிக்கிறதுக்கு தாண்டி. எத்தனை புடவைனாலும் நான் கிளிப்பேன். உனக்கு எத்தனை புடவை வேணும்னு கேளு, மாமா வாங்கி தரேன்டி. மாமா நீங்க ஒரு முடிவோட இருக்கீங்கன்னு தெரியுது. விடுங்க மாமா. அதான் புரியுதுல்ல. அப்புறம் என்னடி, புது புடவை வாங்கிக்கலாம். இந்த புடவை வேண்டாம். யோ மாமா போங்க. என் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டோம். ஆரம்பிச்சிடலாமா? போங்க. லவ் யூ. யோ மாமா விடுங்க மாமா. ஏய் மேடாதான், அதான் சாரின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் விடுவேன். போங்க மாமா. என் பொண்டாட்டி எப்பவுமே இதே சந்தோஷத்தோடையும் சிரிப்போடவும் இருக்கணும். இது மட்டும் தாண்டி எனக்கு வேணும். அப்படியா? என் மாமா என்ன எப்போ இப்படிதான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மாமா ஒருவேளை முன்னாடி மாதிரி நமக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏய் அதுக்காக சண்டே வராம இருக்குமா? சண்டைலாம் வரணும்டி. சின்ன சின்ன சண்டை வந்ததும் மாமா வித்தியாசமான சமாதானப்படுத்த வேண்டி. சமாதானப்படுத்தணும்ல, அப்போ சில பல வேலை பண்ணணும்ல. அதுக்காக சண்டை வரணும், வந்தே ஆகணும். மாமா நான் உன்னை அப்படி கேட்கலாம். ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள சீரியஸா சண்டை வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? நமக்குள்ள சீரியஸா சண்டை வரதுக்கு என்னடி இருக்கு? நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நமக்குள்ள சீரியஸா சண்டைனா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நீ ஏதாவது சண்டை போடுவியா என்ன? ஐயோ மாமா நான் சண்டை போட மாட்டேன். நான் சும்மா தான் கேட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள சண்டையே வரக்கூடாது. எப்போ நீங்க என்கிட்ட இதே அன்போடும் அரவணைப்போடவும் இருக்கணும். நீ பொண்டாட்டி, எனக்கு உன் மேல இருக்கிற மோகத்தை விட காதல் தாண்டி அதிகம். என் பொண்டாட்டி மேல இருக்கிற மோகம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர காதல் இன்னைக்கும் குறையாது. அதுக்காக மோகமும் குறையும் சொல்ல முடியாது. அதுவும் அதிகமா இருக்கு. அது என் மாமா சொல்ல வேண்டியதே இல்லை. என் மாமா பத்தி எனக்கு தெரியும். என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். புரிஞ்சு வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? லைட்டா அணைக்கட்டுமா? லைட்டா அணைச்சாலும் ஒன்னு அணைக்க முடியும். அணைச்சிட்டுமா? மாமா போங்க. பொண்டாட்டி லவ் யூ டி. இங்கு நீங்கி விடாத கோலங்கள், நீ பாடும் தாளங்கள், என் தேகம் எங்கும் தாழாதே பூவை போயினாய்.
சொர்க்கம் இது நான் சொல்லும் போது இரு கண்கள் மூடி எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தான் காலையில சீக்கிரம் கிளம்பலாமான்னு கேட்டு இன்னும் பாப்பா உள்ள என்ன பண்றா தெரியலையே. பாப்பா, அக்ஷய் பாப்பா, என்னம்மா பண்ற? பேத்தி, சீக்கிரம் வாமா, அர்ஜுன் பார்க்க போகணும்னு சொன்னேன். இன்னும் ரூம்ல இருந்து வராம இருக்கா? பாட்டி வந்துட்டேன், கிளம்பிட்டே இருக்கேன், வந்துட்டு பாட்டி. அர்ஜுன்னாலே என் பேத்தி முகத்துல ஒரு பொன் சிரிப்புதான். அது சரி, என் பேரனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அடே பேராண்டி, சீக்கிரம் என் பேத்தி மனசை புரிஞ்சுக்கிட்டேன். என் பேத்தி கிட்ட வந்துடா பாட்டி. பாட்டி, எப்படி இருக்கேன் பாட்டி? நல்லா இருக்கேனா? அர்ஜுனுக்கு இந்த காஸ்டியூம் பிடிக்கும்ல? அர்ஜுன் பார்த்ததும் என்ன பிடிக்கும்ல பாட்டி? நல்லா இருக்கேனா? சொல்லுங்க பாட்டி. என் பேத்திக்கு என்ன குறை? என் பேத்தி தங்க சலையாட்டம் இருக்க, தங்க ரதமே இறங்கி வந்த மாதிரி இருக்க. அங்கேயும் இருக்கேன் ஒரு தகர டப்பா மாதிரி. அந்த தகர டப்பா பார்த்து என் பேரை மயங்கி இருக்கானா? இந்த தங்க ரதத்தை பார்த்து மயங்க மாட்டான். அதெல்லாம் என் பேரை உன்னை பார்த்தா மயங்கிடுவான். நாங்களாம் இருக்கிறோமேனு அவன் மயக்கத்தை கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாமா. போங்க பாட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அர்ஜுன் என்ன பார்க்கணும், அவனுக்கு என்ன பிடிக்கணும். அது எப்படி பாப்பா உன்னை என் பேரனுக்கு பிடிக்காம இருக்கும்? என் பேரை உன்னை பார்த்ததும் ஆள் அடையாளமே தெரியாம மெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பான். பாத்துக்கான் அவனி இது நம்ம அக்ஷயா தானு ஆச்சரியமா பார்ப்போம். அந்த அளவுக்கு அழுது ரத மாதிரி இருக்கான். அவன் மயங்காம இருப்பானா என்ன? அவன் மயக்கத்தை அடக்கி வேணா வச்சிருப்பான். நாங்களாம் இருக்கிறோமேனு. போங்க பாட்டி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்க. நான் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை. ஆனா அர்ஜுன் பேரு கேட்டாலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாட்டி. பாப்பா, நீ இந்த வெக்கத்தோடவே வா, அங்க உனக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கான். சரி சரி, காலையில ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் போக வேண்டிய ஆபீஸ்க்கு கூட போக மாட்டேன்னா பாத்துக்க. சரி சரி, கிளம்பலாமா? லக்கேஜ் எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு. நம்ம மட்டும் தான் கிளம்ப வேண்டியது வேலை. போலாமா? பாட்டி, நான் ரெடியா இருக்கேன். என் அர்ஜுனை பார்க்க நான் ரெடியா இருக்கேன். வா பாப்பா, உன் அர்ஜுனை பார்க்கறதுக்கு நம்ம போவோம். வா. எங்கடி இப்படி எப்படி ஓடிட்டு இருக்கோம்? என்ன கவனிக்க மாட்டேங்கிறோம். நைட்டும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறோம், காலையிலையும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறோம். புருஷனையும் கொஞ்சம் பாருடி. மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நைட்டெல்லாம் தூங்க விடாம சேட்டை மேல சேட்டை பண்ணிட்டு இப்போ உங்களை பார்க்கலையாமா. இப்போ உங்களை பார்த்தா நீங்க ஃபேக்டரிக்கு கிளம்புற மாதிரி தான். அடி பொண்டாட்டி, பரவாயில்லையே, நல்லாவே என்ன புரிஞ்சு வச்சிருக்கேடி பொண்டாட்டி. அம்மா, இங்க பாருங்க, காலையிலேயே உங்க வேலையை ஆரம்பிக்காதீங்க. நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நான் இன்னும் கனி எந்திரனே போய் பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நான் வேற போய் அங்க வர அவங்க பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னுட்டு. அதனால உங்க வாழை கொஞ்சம் சுருட்டிட்டு இருங்க. எதுவும் சேட்டை பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஆண்டியோ குல்ஃபி, நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆளை மயக்கிற மாதிரி வந்து நிற்கிறேன். அப்போ மாமா அவளை எப்படி கொய்யோ கொட்டிக்கிட்டு நிற்க முடியும்? அதான் ஏதாவது செய்யணும் போலே தோணுது. தோணும். உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு கூடிடுச்சு மாமா. நீங்க பாருங்க மாமா, சேட்டை பண்றேன்னு எதுவும் பண்ணி வைக்காதீங்க. கனிய தீரனும் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க கண்ணில் இது ஏதாவது பட்டுச்சு கஷ்டப்படுவாங்க மாமா. அவங்க ஏற்கனவே ஓய், எனக்கு புரியாண்டி. அது எப்படி அவங்க முன்னாடிலாம் இல்லை, யாரும் இல்லாத போது என் பொண்டாட்டியா மாமா, உங்ககிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்தேன். நல்ல வேலை, யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் போயிட்டு யாருன்னு பாக்குறேன். உங்க சேட்டையை கொஞ்சம் மூட்டை கட்டுங்க. ஓய், இப்போ தப்பிச்சிட்டு சந்தோஷப்படாதோ. நைட்டு இருக்கலாம், அப்பா பார்த்துக்க. நேற்று நைட்டு மாதிரி மாமா, உங்களை விட்டா நைட்டு கதை இப்போ எடுத்துப்பீங்க. வேண்டாம். சரிங்க மாமா, யாருன்னு தெரியல, ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் பாக்குறேன். சரியான சமைக்கிறோம், யாராவது கரடி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பாரு எந்த கரடின்னு. மாமா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்க போறாங்க. கரடின்னு சொல்லாதீங்க. கரடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றவங்க யாரும் இருந்தாலும் அது கரடி தான். போய் பாரு, கரடியா தான் இருக்கும். சரி போ, விடாம காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, போய் பாரு. சரிங்க மாமா, இருங்க யாருன்னு பாக்குறேன். போகும் பொண்டாட்டி நீனு.
என்கிட்ட மாட்டிக்கிட்டு போட்டு போட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுவும் கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க முடியல ஜல்லுக்குட்டி. வரேன் வந்துட்டேன். யாருன்னு தெரியல. இவ்வளவு காலையில வந்துட்டு ஓயாம பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. பெல் அடிச்சா வந்து திறக்குன்னு தெரியாதா? அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? வாங்க. யார் நீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பார்வதி வீட்டை கூட மாத்தாம இருக்காளே. அது சரி, இவளுக்கு இப்ப ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி ஆண்டுட்டு இருக்கா. என்னத்த சொல்றது? ஆமா, பார்வதி எங்க இருக்கா? பாட்டி தேடி வந்திருக்கீங்களா? நீங்க பாட்டியோட ஃப்ரெண்டா? உள்ள வாங்க. பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பாட்டி. உள்ள வாங்க. அர்ஜுன் இருக்காரா? ஓ, மாமாவை தேடி வந்திருக்கீங்களா? மாமா உள்ளதான் இருக்காரு. உள்ள வாங்க. இங்க பாரு, நீ எதுக்கு இங்க நந்தி மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க? நாங்க யாரை கேட்டோமோ அவங்களை இங்க வர சொல்ல. போய் அர்ஜுன் இங்க கூட்டிட்டு வா. இல்ல, மாமா உள்ள இருக்காங்க. நீங்க உள்ள வாங்களேன். ஹலோ, சொன்னா உனக்கு புரியாது. போய் அர்ஜுனை வர சொல்லு. இங்க பாருங்க, மாமாவை தேடி வந்திருக்கீங்கன்னும் போது எதுக்கு இங்கேயே நிக்கணும்? உள்ள வாங்க. மாமா பிஸியா இருக்காங்க. அவங்க இங்க வந்து உங்களை பாக்குறத விட நீங்க உள்ள வந்தா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு பேசலாம்ல. அதுக்கு தான் உள்ள கூப்பிட்டேன். அர்ஜுன், அர்ஜுன். சரி இருங்க, நான் கூப்பிடுறேன். மாமா, மாமா. என்ன போனது யாருன்னு பார்க்க போனா என்ன கூப்பிட்டு இருக்கான்? ஓய், என்னடி குல்ஃபி? மாமா கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னம்மா? இல்ல மாமா, உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. என்ன தெரியுதா? சரி நீரடி வரேன். வாங்க மாமா. ஓய் பொண்டாட்டி. மாமா வாங்க, உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. என்ன தெரியுதா? இப்போ மார்னிங் யாரு? இந்த வரேன். வாங்க மாமா. இதோ இவங்க தான் மாமா. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு. இளமைய பரடுறானே, இதயத்தை திருடுறானே, உயிரினை நெருடுறானே, சுகம் சுகமா.